நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மிதுன லக்னத்திற்கு மகாதன யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அது எவ்வாறு இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும்? மிதுன லக்னத்திற்கு தனஸ்தானாதிபதி சந்திரன், லாபாதிபதி செவ்வாய், பாதகாதிபதியாகவும் இந்த 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் 6-11 குடையவனாக வருவார். 8-9 குடைய சனி பகவான் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய. இப்போ தனாதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதியான சனி, 11ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் இணைந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை, மகாதன யோகத்தை கொடுத்தே தீருவார். செவ்வாய் 8ஆம் வீட்டிலே, சனியுடைய வீட்டிலே மகரத்திலே இருந்து உச்சமாகி திசை நடத்தினாலும் யோகத்தை கொடுப்பார். அவர் சந்திரனோடு இணைந்திருப்பது யோகம், சந்திரனுடைய பார்வை பெற்றிருப்பது யோகம். 11ஆம் வீட்டிலே செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். கடகத்திலே சந்திரனோடு சனியும் அல்லது சனியும் சந்திரனோடு செவ்வாயும் இணைந்திருப்பது யோகம். அல்லது 6ஆம் வீடான விருச்சகத்திலே சனி செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை இருப்பது, 6ஆம் வீட்டிலே சந்திரன் நீசமாக இருந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் சனியோடு இணைந்திருந்தாலும் அது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் உச்சமாகி அங்கே செவ்வாய் அல்லது சனியுடைய இணைந்திருப்பது, திசை நடத்துவது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். இப்போ 6, 8, 12 மறைந்திருந்து இந்த கிரகங்கள் திசை நடத்தினாலும் இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மிகப்பெரிய தன ஐஸ்வர்யங்களை மிதுன லக்னத்திற்கு கொடுத்தே தீருவார்.